காலத்துல தேசத்துல என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சம் எதனால வருது? இந்த அதிகாரம் எழுதுனது யாரு? இந்த ரூத் புஸ்தகத்தை எழுதுனது யாரு? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்ன பண்ணாரு? எழுதினார். நல்ல ஏன்னா மேல இருக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற காலம் அப்படின்னு இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணாரு? எழுதினாரு. இந்த சம்பவங்கள் நடந்தது எதுவுமே சாமுவேல் தீர்க்கதரிசி கண்ணால பார்க்கல. கண்ணால என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா 250 வருஷ சரித்திரம் இது. நியாயாதிபதிகள் புஸ்தகமும் இந்த ரூத் புஸ்தகமும் 2 சேர்த்து எத்தனை வருஷ சரித்திரம்? 250 வருஷ சரித்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி இருக்கிறார். இந்த சரித்திரம் ஒண்ணு என்ன நடந்தது, யோசுவா மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத சாமுவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன பண்ணியிருக்காரு? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தையும் ரூத் புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு. இந்த 2 சம்பவங்களையுமே இதுல நடந்த இந்த 2 புஸ்தகத்துல நடந்த சம்பவத்தையும் சாமுவேல் தீர்க்கதரிசி கண்களால் என்ன பண்ணல? பார்க்கல.